சில புராணங்களில் வந்து கதையை அப்படியே எடுத்துக்கலாம், தத்துவமே வேண்டாம், தத்துவத்தை கேட்கக்கூடாது, தத்துவம் எடுத்துக்கப்படாது. அது என்ன லீலை அப்படின்னா, கிருஷ்ணலீலையோ ராம குணத்தையோ அனுபவிக்கும் போது இது என்ன தத்துவம் அப்படின்னு கேட்கக்கூடாது. கிருஷ்ண லீலைன்னா வெண்ணெய் திருடின லீலை இருக்கு, அதுல வெண்ணெய் என்ன தத்துவம், மத்து என்ன தத்துவம், அதெல்லாம் வந்து தேவையில்லை. வெண்ணெய் திருடினதே அழகா இருக்கிறதுனால அதை அனுபவிச்சுட்டு போகலாம், தத்துவம் வேண்டாங்க. சில புராணங்கள்ல தத்துவத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும், கதையை எடுத்துக்க கூடாது. எது அப்படின்னா மோகினி அவதாரம். மோகினி அவதாரத்துல அந்த தத்துவத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். சிவன் வந்து மோகினி பின்னாடி போனார், அந்த கதையெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது. சில புராணங்கள்ல ரெண்டையுமே எடுத்துக்கலாம். எதுனா அமிர்த மதன லீலை, அதுல வந்து ரெண்டையுமே வந்து எடுத்துக்கலாம், தத்துவத்தையும் எடுத்துக்கலாம், கதையும் எடுத்துக்கலாம். அப்ப சாரத்தை விட்டு அசாரத்தை எடுத்து நாஸ்திகனா போகவும் வழி இருக்கு. அசாரத்தை விட்டு சாரத்தை எடுத்துட்டு அதுலேயே மூழ்கி குணானுபவத்திலே மூழ்கி ரமிக்கவும் முடியும்.